வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். இந்த பதிவில் மற்றும் ஒரு ஜாமக்கோள் பிரசனத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கேள்வி பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர் ஒருத்தருக்கு வந்தது. அவர் பாத்தீங்கன்னா துபாயில இருக்காரு. சரிங்களா? அவர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கிட்ட அவருடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் எத்தனை வருடத்தில் தாய்நாடு திரும்புவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. சரிங்களா? இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கேட்ட நேரத்துக்கு ஜாமக்கோள் பிரசனம் அமைச்சு அந்த கேள்வி சரிதானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த அடிப்படையில நான் எத்தனை வருடத்தில் தாய்நாடு திரும்புவேன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தாய்நாடு அப்படின்னு குறிக்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய்நாட்டை குறிக்கும். இப்ப இவர் வெளிநாட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல வாழ்றது குறிக்கும். சரிங்களா? அப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னா சரி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா உதயத்துல பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகம் உதயத்துல இருக்கு. சரிங்களா? எப்பவுமே இந்த இடப்பெயர்ச்சி இடமாற்றம் அந்த மாதிரி கேள்வி வரும்போது பாத்தீங்கன்னா உதயத்துல ராகு இண்டிகேட் பண்றது ஒரு நல்ல சைன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறமா உதயத்துல இருந்து 6 இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல அமையும். உதயத்திலிருந்து 6 இடம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல அமையுது. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு புது வகையான ஒரு முயற்சியை பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் காமிக்கும். அப்போ வெளிநாட்டுல இருக்கிற இடத்துல 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கவிப்பு வந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்திருக்கு. இதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உதயாதிபதி அப்படிங்கிற குரு பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு. உதயாதிபதி பாத்தீங்கன்னா குரு 8ல இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த கால சூழ்நிலை சரியில்லாத காலம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா உதயத்தில் இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரக்குண்டான வாய்ப்புகளை அளிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கவிப்பு அதிபதி எங்க இருக்கிறாரு? கவிப்பு அப்படிங்கிறது ஒரு காரிய தடை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கும்போது கவிப்பு அப்படிங்கிறது காரிய தடை அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்த கவிப்பு அதிபதி சனி பாத்தீங்கன்னா 4ல இருக்காரு. தாய்நாட்டை குறிக்கும் 4 அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா இப்ப தற்காலிகமா ஒரு தடை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கறதையும் உதயாதிபதி 8ல இருக்கிறதையும் பாத்தீங்கன்னா தற்காலிக தடை அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு கால நிர்ணயம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப உதயாதிபதி பாத்தீங்கன்னா உதயத்தை தொடும்போதோ அல்லது பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல வரும்போதோ பாத்தீங்கன்னா அவர் இங்க வருவார். அந்த அடிப்படையில அவரே கேட்கிறாரு எத்தனை வருடத்தில் வருவாரு அப்படிங்கறத நம்ம வருடகிரகமான குரு இருக்கு இல்லையா, உதயாதிபதியே வருடகிரகம் தான். அதனால குரு அப்படிங்கிறவரு உதயத்துக்கு வரும்போது அல்லது 4ஆம் இடத்துக்கு வரும்போது தான் பாத்தீங்கன்னா அவர் இங்க வருவாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதன் மூலியமா இந்த மாதிரிதான் பலன் எடுக்கப்பட்டது. இப்ப ஏன் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த கோச்சார குரு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறார். சரிங்களா? கோச்சார கிரகத்தை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பிரசனத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த அடிப்படையில இந்த கோச்சார குரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல பாக்குறாரு. அந்த அடிப்படையில இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவரு கவிப்புல மாட்டி இருக்காரு. அதுக்கப்புறமா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. தன்னுடைய 5ஆம் பார்வையை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. சரிங்களா? அந்த தன்மை பாத்தீங்கன்னா இங்க பிரதிபலிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த 12ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த குருவையும் பாக்குறாரு. பிரசன்ன ஜாதக குருவையும் அவர் பார்வை செய்யறாரு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருவாரு. இப்போ கோச்சார குரு இங்க எப்ப வருவாரு? ஒரு வருடம் வச்சுக்கோங்க சார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வருடம். அப்ப 2 வருடம் அப்படிங்கறதுல 2 வருடத்துல இருந்து 3, 4, 5 2 வருடத்துல இருந்து 5 வருடத்துல இங்க தாய்நாடு திரும்புறதுக்கு வாய்ப்புகளை அந்த கிரகம் வழங்கும் அப்படிங்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா அறிவுறுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பிரச்சனை அனுபவங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.